அபசர ஃபீ நப்சிஹி, அவர்கள் கவனிப்போருக்கு, பசர் கவனிப்போருக்கு, ஃபீ நப்சிஹி அவர்களுக்கு அதில் பயன் இருக்கிறது. வமன் அமிய அலைஹா, அதை பார்க்காதவர்களுக்கு, அமியான குருடன் வச்சுக்கலாம், கருத்து குருடன், பார்க்காதவர்களுக்கு உங்களுக்கு என்ன இல்ல, வமா அன அலைக்கும் பி ஹஃபீலா, பார்க்காம போறான குருட்டுத்தன்மை உள்ளவன், அதை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம், ஹஃபீலா நீங்கள் அதற்கு பொறுப்பும் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த வசனத்தை கூறுகிறான். எப்படிப்பட்ட வசனம் எடுத்து சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய சான்றை எல்லாம் அவன் புறக்கணிச்சுட்டு போறான், கவனிக்க மாட்டிருக்கான், அம்மியும் குருடன மாதிரி இருக்கிறான். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், அதற்கு நீங்க பொறுப்பில்ல. அல்லாஹ் அது நான் நாடியதுதான் நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், அதற்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறான். அப்ப இதை தான் பரப்புறாங்க. இந்த பரப்புறது இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குரிய வசனங்கள்ல ஒரு 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 5-6 செய்தியை வச்சிருக்கான். பலதார திருமணம், அடுத்து வந்து தீவிரவாதம், நபிகள் நாயகம் 6 வயதில் திருமணம் முடித்தாங்கன்னு சொல்லி வருஷம் போல ஒரு ஒரு 5-6 வச்சிருப்பான். இதுக்கெல்லாம் நம்ம வந்து விரிவா பதில் சொல்லணும். ஏன்னா இந்த இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு விளக்கம் போய் சேர்ந்துடும். குறிப்பா இந்த விஷயத்தை சொல்லணும். நாங்க கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் சொல்லை எடுத்து சொல்கிறோம் என்பதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தப மா ஊகிய இலைக்க மிர் ரப்பிக்க, உமது இறைவனிடம் இருந்து வரக்கூடிய வகி செய்தி, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதான் அல்லாஹ்வுடைய வசனத்தை பின்பற்றுங்கள். லா இலாஹ இல்லாஹுவ, அவனே வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேற யாரும் இல்லை. வஅரித் மினல் முஸ்ரிகீன், யாரு உங்களை வந்து இந்த வசனத்தை கவனிக்கலையோ அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அனில் முஸ்ரிகீன், அந்த முஸ்ரிகீனை அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லா இடமும் என்ன வரும், புறக்கணியுங்கள், அலட்சியப்படுத்துங்கள், கண்டு கொள்ளாமல் விடுங்கள். இப்படி சொல்லத்தக்க வசனம் இருக்க நாங்க ஏன் யாரையும் கட்டாயப்படுத்தணும்? நாங்க ஏன் உங்களை கட்டாயப்படுத்தி வலியுறுத்தணும்? நாங்க ஏன் வேதத்தை திணிக்கணும்? எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே இல்லையே. அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு இருக்கிறது. அது இருக்கத்தக்க நம்ம மேல வந்து என்ன செய்யறான், அபாண்டமான ஒரு செய்தியை சொல்றான். அல்லாஹ் அதுக்கு இன்னொரு வசனத்துல எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொல்றானா, வலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தா மேல வந்து புறக்கணிக்க சொல்லிடுறான். அல்லாஹ் கீழே விளக்குறான், வலவுஷா அல்லாஹு, அல்லாஹு நாடி இருந்தால் மா அஷ்ரகு, இணை கற்பிக்க கூடியவர்கள் ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். நான் தானே இப்படி ஆக்கியிருக்கேன், நானே ஆக்கிட்டு நானே போய் கட்டாயப்படுத்துன்னு சொல்லுவேனா? எல்லாம் ஒரு ஜோடியில இருந்து வந்திருக்கீங்க. வலவுஷா அல்லாஹ், நான் நாடி இருந்தால் மா அஷ்ரகு, இணை கற்பிக்க கூடியவன் இருந்திருக்கவே மாட்டான். எல்லாம் அல்லாஹ் தான் வணங்கி இருப்பான். நான் தானே அந்த பரிசு கொடுக்கறதுக்கு பர்பஸா ஆக்கி இருக்கிறேன். நீ சிந்திச்சுவான், உன் மூளைக்கு ஒரு வேலை கொடுத்து சைத்தானையும் படைச்சு அதுக்கு ஒரு சவாலா ஆக்கி உனக்கு ஒரு பரிசை கொடுக்க நான் தான் ஆக்கி வச்சிருக்கிறேன். அப்ப நானே போய் கட்டாயப்படுத்தி